வணக்கம் என் மண்வாசனை குடும்பமே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மண்வாசனை சேனல்ல கிராமப்புறத்துல நம்ம விவசாய நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அது என்னன்னா, கால்நடை வளர்ப்பில் லாபம் ஈட்டுவது எப்படி அப்படிங்கிறது தான். கால்நடை வளர்ப்புங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரியமா செஞ்சுட்டு வர்ற ஒரு தொழில். ஆனா இதை வெறும் சும்மா வளர்க்காம கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சா இதுல நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் முக்கியம்னு நாம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. 1. சரியான கால்நடை தேர்வு, ரைட் பிரீட் செலெக்ஷன். முதல்ல நாம பார்க்க வேண்டியது என்ன வகையான கால்நடைகளை வளர்க்க போறோம்னு முடிவு பண்றது. ஏன்னா எல்லா மாட்டையும் ஆட்டையும் ஒரே மாதிரி லாபத்தை கொடுக்காது. உதாரணத்துக்கு, பால் உற்பத்திக்கு அதிக பால் கொடுக்கக்கூடிய கிர், ஜெர்சி, ஹோல்ஸ்டீன் ஃப்ரீஷியன் போன்ற மாடுகளை தேர்ந்தெடுக்கலாம். உள்ளூர் தட்பவெப்பநிலைக்கு ஏத்த கலப்பின மாடுகளும் நல்ல சாய்ஸ். இறைச்சிக்கு போயர் ஆடுகள், நாட்டுக்கோழிகள், பன்றி போன்றவற்றை வளர்க்கலாம். உரத்துக்கு மாட்டுச்சாணம், ஆட்டு எரு இதெல்லாம் இயற்கை உரமா ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. உங்ககிட்ட இருக்கிற இடம், தண்ணி வசதி, தீவனத்துக்கு என்ன இருக்கு, சந்தை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏத்த கால்நடைகளை தேர்ந்தெடுப்பது ரொம்ப முக்கியம். 2. தரமான தீவனம் மற்றும் நீர் மேலாண்மை, குவாலிட்டி ஃபீட் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். கால்நடைகளுக்கு நல்ல சத்தான தீவனம் கொடுக்கிறது தான் அதோட ஆரோக்கியத்துக்கும் உற்பத்திக்கும் அடிப்படை. நீங்க தீவனத்துல செலவு பண்ண யோசிச்சா அது உங்க லாபத்தையே பாதிக்கும். எடுத்துக்காட்டா, அதிக புரதம் உள்ள தீவன பயிர்களான குதிரை மசால், வேலி மசால், அகத்தி இதெல்லாம் வளர்த்து செலவை குறைக்கலாம். அதே மாதிரி சுத்தமான தண்ணி குடிக்க கிடைக்கணும். இல்லனா நோய்கள் வர வாய்ப்பிருக்கு. தீவன செலவை குறைக்கவும் ஊட்டச்சத்தை அதிகரிக்கவும் சரியான தீவன மேலாண்மை அவசியம். 3. ஆரோக்கிய பராமரிப்பு மற்றும் நோய் தடுப்பு, ஹெல்த் கேர் அண்ட் டிசீஸ் பிரிவென்ஷன். நம்ம வீட்டு பிள்ளைகளை கவனிக்கிற மாதிரி கால்நடைகளையும் அக்கறையா பார்த்துக்கணும். நோய் வந்துட்டா சிகிச்சை செலவு அதிகமாகும், சில சமயம் உயிருக்கே ஆபத்தாகிடும். என்ன செய்யலாம்? சரியான நேரத்துல தடுப்பூசி போடுறது, குடற்புழு நீக்கம் செய்யறது ரொம்ப அவசியம். கால்நடை மருத்துவரோட ஆலோசனைப்படி செயல்படுங்க. கொட்டகை சுத்தமா இருக்கணும், அதுல காற்றோட்டம் நல்லா இருக்கணும். சின்ன சின்ன நோய்களை கூட ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டா பெரிய இழப்புகளை தவிர்க்கலாம். 4. சந்தைப்படுத்துதல் மற்றும் விற்பனை உத்திகள், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். நல்ல வளர்த்தா மட்டும் போதாது, அதை சரியான விலைக்கு விற்கவும் தெரியணும். எப்படி விற்பனை செய்யலாம்? உங்க கால்நடைகளை நேரடியா பால் பண்ணைகளுக்கோ இறைச்சி கடைகளுக்கோ விற்கலாம். இப்போ ஆன்லைன்ல வாங்குபவர்களும் இருக்காங்க. மதிப்பு கூட்டு பொருட்கள், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கலாம். உதாரணமா, பாலை நேரடியா விற்காம அதுல தயிர், மோர், நெய், பனீர் போன்ற பொருட்களை தயார் செய்து வித்தா நல்ல லாபம் கிடைக்கும். நாட்டுக்கோழி முட்டைகளுக்கும் நாட்டு மாட்டு பாலுக்கும் இப்போ ரொம்ப கிராக்கி இருக்கு. அதை சரியா பயன்படுத்திக்கலாம். சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்க பொருளுக்கான டிமாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்து வித்தா நல்ல விலை கிடைக்கும். 5. நிதி மேலாண்மை மற்றும் பதிவுகள், ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெக்கார்ட் கீப்பிங். கால்நடை வளர்ப்பை ஒரு தொழிலா பார்த்தா தான் லாபம் பார்க்க முடியும். எவ்வளவு செலவு பண்றோம், எவ்வளவு வருமானம் வருதுன்னு எல்லாத்தையும் எழுதி வைக்கணும். இதுக்கு ஒரு நோட்டு புத்தகம் இல்லனா சின்ன அப்ளிகேஷன் கூட போதும். இதுல எதுல லாபம் வருது, எதுல செலவு அதிகமாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அரசு மானியங்கள், கடன் உதவிகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கலாம். சரியான கணக்கு வழக்கு பராமரிப்பு உங்க லாபத்தை பெருக்க உதவும். பாத்தீங்களா நண்பர்களே, கால்நடை வளர்ப்புங்கிறது ஒரு கலை. அதுல நம்ம உழைப்போட இந்த சின்ன சின்ன திட்டமிடலையும் சேர்த்தா கண்டிப்பா நல்ல லாபம் ஈட்டலாம். நம்ம மண்வாசனை சேனலோட நோக்கம் நம்ம கிராமப்புற நண்பர்கள் எல்லாருமே சுயசார்பா வாழணும், அவங்க தொழில்ல முன்னேறணுங்கிறது தான். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது சம்பந்தமா வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்றேன். மறக்காம நம்ம மண்வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஆதரவு தான் எனக்கு பெரிய ஊக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.